நாளைக்கு கைராசி குடும்பத்துக்கு போறேன். போய் அண்ணனை பார்த்து பேசலான்னு இருக்கேன். ஏங்க இன்னும் எங்க அண்ணனை பார்த்து பேசணும்னு அவர்கிட்ட என்ன போய் பிச்சை எடுக்க போறீங்க? ஏய், வேற நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. அப்படியே வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது சாருக்கு. என்ன பண்ணணும்னு நம்ம கிட்ட கேட்க வேண்டியது, ஆனா பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த வீட்ல உங்களுக்கு பங்குன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த பார், அனாவசியமா எதுவும் பேசிட்டு இருக்காத. அந்த வீட்ல நான் கடைசி பையன். எனக்கு அந்த வீட்ல பங்கு இருக்கு. ஆமாங்க, இப்படியே பங்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கடைசியில சங்கூதிட்டு தான் போறாங்க. தேவையில்லாம வார்த்தைகளை கொட்டாத ஆனந்தி. அடுத்தவங்களை ஏமாத்துற பழக்கம் எங்க குடும்பத்துக்கே கிடையாது. எங்க அண்ணன் கண்டிப்பா சொத்தை பிரிச்சு கொடுப்பாரு. எப்ப கொடுக்க போறாங்க? இப்பவே பாதி கிழவன் ஆயிட்டாரு. முழு கிழவாயி முடியெல்லாம் நரிச்சு போய் பாடையில போகும்போது அந்த சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுக்க போறாங்களா? உங்க அண்ணன் அண்ணி நல்லா ஆண்டு அனுபவிச்ச பிறகு கறியை நல்லா தின்னுபுட்டு நாய்க்கு எலும்பு தூக்கி போடுற மாதிரி அந்த மாதிரி சொத்தை நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க. போற போக்க பார்த்தா நம்ம புள்ள இல்லைங்க, நம்ம பேரன் பேத்தி காலத்துக்கு தான் சொத்தை பிரிப்பாங்க போல. சரி, நாமளும் 4 பேர் போல நல்லா பொழைக்கலான்னு சொல்லி சொத்தை பங்கு போட்டு வந்துடலான்னு அங்க போய் உக்காந்தா இங்க ஒருத்தி ஏன் புருஷனை பங்கு போட வந்துட்டா. நான் என்ன பண்றது? சொத்தை பங்கு போடுறது முக்கியமா இல்ல புருஷனை பங்கு போடுறது முக்கியமான்னு யோசிச்சு இங்க வந்து உக்காந்துக்கிட்டேன். ஏய், எதுக்கு நீ கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாங்க, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கண்டது, நீங்க பேசுறதெல்லாம் நல்லதுதான் இல்ல? சரி, உங்க வழிக்கே நான் வரேங்க. உமா உங்க தங்கச்சி தானே, அவ இங்க வந்து புலம்பிட்டு போனது உங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்க தானே? அவளுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு அண்ணனா உங்களுக்கு பொறுப்பு இருக்க தானே செய்யுது. உங்க அக்கா சாந்திக்கு நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க, அந்த 100ல 1 பங்காவது அவளுக்கு பண்ணணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணல? ஏங்க, நாமளே உமாவுக்கு பண்ணலாங்க, ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு? சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்ல. அவ கைராசி குடும்பத்துல பிறந்திருக்கா. அவள் ஏதோ நீங்க கார்ப்பரேஷன் தொட்டியில கண்டெடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணன் தம்பி எல்லாருக்கும் மட்டும் சொத்து கிடையாதுங்க. அவளும் அந்த வீட்டுல பிறந்திருக்கா, அவளுக்கும் அந்த சொத்து போய் சேரணும். நான் எனக்காக மட்டும் பேசலீங்க, அவளுக்காகவும் சேர்த்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி விடுங்க, இதுக்கு மேல எல்லாம் என்னால உங்ககிட்ட பேச முடியாது. உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு இல்லாத அக்கறையாப்பா எனக்கு வந்துட போகுது. ஏதோ என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆம்பளைங்கெல்லாம் வெளியில போயிருக்கிறாங்க. இந்த வெட்டி ஆபீசரு உட்கார்ந்து தண்டை சோறு திங்கிறத பாரு. மாப்பிள்ள வந்துருவாருல சாப்பிடுறதுக்கு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? பாருங்க, நீங்க ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது எங்க வீடு, எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. எதடி உங்க வீடு? அந்த பேங்க் ஆபீசர் சேத்துராமன் இருக்காரு, அந்த வீட்டுல நின்னுட்டு நீ சொன்னீன்னா அது வாஸ்தவமான பேச்சு. என்னடா இன்னும் இப்படி லுக்கு விடுற? இந்த பாரு, என் பொண்ணு மீனாட்சி இருக்காள, இது அவ வீடு. அவ புருஷன் என் மாப்பிள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட்டு கிடக்குறாரு. அதுல நீ உட்கார்ந்து தண்ட சோறு கொட்டின்னு கிடக்குற. இப்படி எல்லாம் எகிரி ரோஷமால எழுந்திருக்க கூடாதுப்பா, உடம்புக்கு ஆகாது. பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டேன். முன்னாடி ஓவரா பேசுறாங்க. நியாயத்தை பத்தி பேசினா உனக்கு ஓவரா தெரியுதா? எது நியாயம், எது நியாயம்னு கேக்குறேன். நீயும் பொண்ணு ஓசி சோறு உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. இங்க பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல என் புருஷனை ஏதாவது பேசுன பல்ல தட்டி கையில குடுத்துருவேன். பூ பறிக்குமா என்ன அத்தைன்ற மரியாதை பேசிட்டு இருக்க நீ? பாருங்க மாப்பிள்ள, சின்னவங்க பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம வயசு வித்தியாசத்தை பார்க்காம என் பல்ல தட்டி கையில குடுத்துருவேன்னு சொல்றேன். நான் பெரிய மனுஷி தானே மாப்பிள்ள? ஆமா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி. வாயை மூடுங்கறல. பாருங்க மாப்பிள்ள, ஏங்க
உங்க அம்மாவை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. அதை விட்டுட்டு இவங்களை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் கிடையாதுங்க. மீனாட்சி அண்ணிக்கிட்ட அவர் குழந்தைய தத்து கொடுத்திருக்காருல, அதான் அந்த வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாது இல்ல, இன்னும் டீல் கரெக்டா போயிட்டு இருக்கணும்ல, அதான் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கோம். அடிச்சு பல்லுகளெல்லாம் கழட்டி போடுற ராஸ்கல், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், அவ வேணா உனக்கு தங்கச்சியா இருக்கலாம், ஆனா எனக்கு பொண்டாட்டி. என் முன்னாடி ஏதாவது பேசுன வேற மாதிரி ஆயிடும். சொல்லி என்னடா பண்ணுவ? அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சிடுவேன். மாமியார் வீட்டுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிடுற நீ என்ன கைய கால ஒடிப்பியா? மரியாதை கட்டு போற ராஸ்கல். என்ன என்ன ரொம்ப ஓவரா ஏய், நீ ரொம்ப பேசுற. உன் குடிகார புத்திலாம் என் புருஷனுக்கு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல வெளிய போ இங்க இருந்து. ஏய், யார வெளிய போற? இருங்க மாப்ள, இதுங்கிட்ட எல்லாம் பேசி உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க. அதுங்களே உட்கார்ந்து கொட்டிக்கிட்டோம் ஓசி சோறு. இத நீங்களே கொட்டிக்கோங்க. வாங்க போலாம். இந்த மானங்கட சோற நீங்களே தின்னுங்க. இவ்வளவு ரோஷமா இருக்கிறவ எதுக்கு தட்டை போட்டு உட்கார்த்தி வச்சு உன் புருஷனுக்கு சோத்த போடுற? அதுங்க கிடக்குது, நீங்க உட்காருங்க மாப்ள. ஐயோ, இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஊர் நம்பி போச்சு. எனக்கு வேணாம், வாங்க போ. அட நீங்க உட்காருங்க மாப்ள, நான் பரிமாறுறேன். உட்காருங்க. என்ன பாருங்க பேச்சு பேசுறா பாத்தீங்களா? அவளை விடுங்க. இத பாருங்க, ஓசி சொத்தை தின்றதுக்கு எவ்வளவு பெரிய பிளேட் பாத்தீங்களா? நீங்க சாப்பிடுங்க, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அதுங்க கிடக்குதுங்க. நல்லா வயிறார சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்ட மாதிரி. சாப்பிடுங்க. வேணா என்னமா பேசுது? என்ன இருந்தாலும் இவளுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. பாருங்க, உங்க தங்கச்சி தானே. மாப்பிளைய பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறாங்க? ஓசியில திங்கிற வாஷ் பேஷன் மூஞ்சிக்காரன் அப்படித்தான் பேசுவான். நீங்க சாப்பிடுங்க. நீங்க அவனை அப்பவே விரட்டி விட்டுருக்கணும். ஓசியில சோறு போட்டீங்கல்ல, அவன் இதுவும் பேசுவான், இதுக்கு மேலேயும் பேசுவான். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. என்ன சொல்ற உமா? ஆமாங்க, அந்த இந்திராணியோட டார்ச்சர் தாங்க முடியல. இதெல்லாம் அன்னைக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க முன்னாடி தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஏன் அண்ணி எதுவுமே கேட்கலையா? நல்லா கேட்பாங்களே. ஏங்க, இதெல்லாம் தூண்டி விடுறதே அவங்க தானே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உமா, நீ சொல்லுமா, அண்ணி எதுவுமே கேட்கறது இல்லையா? அவங்க எதுவும் சொல்றது இல்ல. அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் நீ பொறுத்து போன்னு சொல்றாங்க. அவங்க முன்ன மாதிரிலாம் இல்லைன்னு. அவங்க பேச்சு, பார்வை எல்லாமே மாறி போச்சு. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லி லட்சமா கொண்டு போய் கொடுக்கறாங்க. என் புருஷனுக்கு கடை வச்சு தரேன்னு சொல்லி எவ்வளவு நாளாச்சு, எவ்வளவு மாசமாச்சு. அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னு. அவர் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு தெரியுமா? உன்னை நம்பிதானே நான் ஃபாரின்ல இருந்து வேலையை விட்டு வந்தேன். அப்பா அம்மாவை ஏத்து உன்னோட இருக்கேன். யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பத்தாதுக்கு அந்த அம்மா இந்திராணி அம்மா வேற ஓசி சோறுன்னு சொல்லி சாப்பிட வரும்போதெல்லாம் எங்களால தாங்க முடியலன்னு. சரிதான், அந்த மீனாட்சி எப்பவும் சொல்லுவாங்களே, தான் புருஷன் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, எல்லாரையும் சரிசமமா பாத்துக்கிறாருன்ட்டு. ஆனா உமா புருஷனுக்கு ஒரு கடை வச்சு தர வேண்டியதானே? ஏன் இது வரைக்கும் இழுத்து அடிக்கிறாங்க? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏய் உமா, எதுக்கு நீ அழுவுற? அழாத. இல்லைண்ணா, அம்மா இறந்த பிறகு நான் அனாதை ஆயிட்டேன்னு. ஏய் உமா, அப்படிலாம் இல்லடா. இல்லைண்ணா, அண்ணா நீ இருந்தாங்கன்னு ஒரு ஆறுதல் இருந்தது. ஆனா அந்த நினைப்புல இப்ப மண்ணு விழுந்துருச்சு. எனக்கு என்ன வேதனைன்னா, அது நான் பிறந்த வீடுன்னு. அங்க யாரோ ஒருத்தி அந்த இந்திராணி அவங்க பொண்ணு, அவங்க ரெண்டு பேரும் அங்க உட்காந்துட்டு மூஞ்சிய பாரு முகரைய பாருன்னு
ஓசி சோறு அது இதுன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? பேசாம செத்து போயிடலாம் கூட ஐயோ தோணுது. அம்மா என்ன பேசுற நீ? என்ன பேசுற உமா நீ? சாகர கீக்கிறேன்ட்டு இங்க பாரு, உனக்கு இல்லாத உரிமையா அந்த வீட்ல? இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான். உடனடியா அந்த சொத்தை பிரிக்கணும். நாளைக்கு நம்ம அங்க போறோம், ஏதோ ஒரு முடிவு கட்டுறோங்க. சும்மா இது சாகர கீக்கிறனால பேசாத. ஆமாண்ணே, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இதுக்கு மேலே அவங்க தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்தாங்கன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். என்ன உமா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. இங்க பாரு, உனக்கு அங்க போய் நம்ம பேசணும் அதானே? நாளைக்கே நம்ம போய் பேசுறோம், சரியா? சரி வா சாப்பிடலாம், வா வா. மீனாட்சி, என்னம்மா இங்க உட்காந்துருக்க? உள்ள வந்து சாப்பிடுமா. பசிக்கலம்மா, எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. கவிதா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாம்மா. இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா? என்ன ஏதாவது பணம் வேணுமா? ஐயோ, அதான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ கொடுக்குறியம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. வேற என்னம்மா? மா, நான் சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்கணும். கவிதாவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து யோசிச்சு வச்சிருக்கம்மா. இப்ப நீ இருக்கிற சங்கடத்துல நான் இதெல்லாம் பேசக்கூடாது தான். ஆனா என்ன பண்றது? எப்படியாவது கவிதாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குற அவ அப்பா நினைக்கிறாரு. சரிம்மா, இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, யார மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்கீங்க? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை தான்மா. எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளையா? எனக்கு ஒன்றும் புரியல. கைராசி குடும்பத்து மாப்பிள்ளை தான்மா. கைராசி குடும்பத்து மாப்பிள்ளையா? யாருமா கைராசி குடும்பத்துல மாப்பிள்ளை இருக்காங்க? நம்ம ராஜேந்திரன் தான்மா. என்னம்மா என்ன பேசுறீங்க? அம்மா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இருக்கட்டுமேம்மா, அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி தானே அந்த வைஜெயந்தி பொண்ணு அவ அப்பா வீட்லயே போய் கிடக்குறா. அப்புறம் என்னம்மா? அவங்க இன்னும் முறைப்படி கூட விவாகரத்து பண்ணல. ஏமா, சண்முகத்துக்கு முறைப்படி விவகாரத்து பண்ணியா அந்த பொண்ணு வளர்மதியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அம்மா, அது வேற இது வேற. அது எப்படிமா வேற வேறையாகும்? எல்லாம் ஒண்ணுதானம்மா. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. அந்த பிச்சைக்காரி வளர்மதிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ கோபுரத்துல உட்கார வச்ச. இன்னைக்கு அவ என்ன பண்ணா? உனக்கு எதிராவே அவ சதி பண்றா இல்ல? கவிதா உன் தங்கச்சிம்மா. ஏற்கனவே சித்ரா விஷயத்துல இப்படிதான் உங்ககிட்ட வந்து அந்த சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைமான்னு கேட்டேன். நீ எதுவுமே பண்ணல. இப்ப கவிதாவையாவது ராஜேந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கியேன், உனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் இல்லம்மா? மடி, நீ நினைச்சா கண்டிப்பா நடக்கும்மா. நல்ல யோசனை பண்ணுமா, நல்ல பதில சொல்லு, சரியா? உன்னை நம்பிதாம்மா இருக்கேன்.
மாப்பிள நான் அப்பவே சொன்னேன்ல எந்த ஜென்மத்திலயும் உங்க அண்ணன் அணி இந்த சொத்தை பிரிச்சு தர போறதே இல்ல. இல்லப்பா, அவர் பெரிய அண்ணன் தான் அன்னைக்கு ஆவேசமா கத்துனாரு சொத்தை பிரிச்சு தரேன்னு. கத்துவாருமா, ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த வாட்டி கண்டிப்பா சொத்தை பிரிச்சு தருவாங்க. என்னங்க போன் ரிங் ஆகுது, அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல சார், அது கொஞ்சம் வேலையா பிஸியா இருந்துட்டேன், அதனால தான். பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நீ நினைக்கும் போதெல்லாம் எனக்கு 100 தடவை போன் பண்ண தோணுது. இப்ப மட்டும் பிஸியா? வட்டி 3 மாசமா வரல. சார் ஒரு எப்படியும் 2-3 வாரத்துல கொடுத்துறேன் சார். வட்டிலாம் வேணாம் சரவணா. சார் என்ன சார் சொல்றீங்க? உனக்கு 3 வாரம் டைம் தரேன், அசலும் வட்டியுமா சேர்த்து செட்டில் பண்ணிரு. சார் என்ன சார்? இங்க பாருங்க சரவணா, பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு. 3 மாசம் வட்டி கட்டல, போன் அடிச்சல எடுக்கிறது இல்ல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இங்க பாருங்க சரவணா, ஏன் பணம் உங்ககிட்ட இருக்க வேண்டாம். ஐயோ சார், எனக்காக கொஞ்சம் பாருங்க. ஐய உங்களுக்காகவா? கைராசி குடும்பத்துல இருக்கிற சிவஞானத்தோட தம்பிங்கிறதால தான் உங்களுக்கு கொடுத்தேன். சீக்கிரம் பணத்தை செட்டில் பண்ற வழியை பாருங்க, திருப்பி என்ன வர வைக்கிற மாதிரி பண்ணிக்காதீங்க. வாவுமா. அண்ணி, அண்ணன் இல்லையா? வெளியே போயிருக்காருமா. ஏங்க அந்த கதவை சாத்திட்டு வாங்க. அண்ணி, நான் சரவணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இனி இந்த வீட்டில் நம்ம சார்பா பேசுறதுக்கு ஆள் இல்லை, அந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஆனா பரம எதிரியா நினைச்ச ஆனந்தி அண்ணி இப்போ நமக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அன்னைக்கு ராஜேந்திர அண்ணன் கூட அங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க, ஆனா ஆனந்தி அண்ணி எனக்கு சாதகமா தான் பேசினாங்க. உங்க சரவணன் சரவண ராஜேந்திர அண்ணா குழப்பிட்டு இருக்காரு, ஆனாலும் ஆனந்தி அண்ணி நம்ம பக்கம் இழுத்துருவாங்க. அண்ணி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். என்னதுமா? கைராசி குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா யார நம்ம இத்தனை நாளா உயிரா நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த மீனாட்சி அண்ணியே மாறிட்டாங்க. அவங்க அம்மா இந்த ராணி எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கன்னு தெரியுமா? அது அவங்களுக்கே நல்லாவும் தெரியும். தெரிஞ்சும் அவங்கள கொண்டு வந்து இந்த நடு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. ஆமாம்மா, அவங்க ரொம்ப வரம்பு மீறி நடந்துக்கிறாங்க. ஆனா மீனாட்சி அவங்கள ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஒரு காலத்துல அந்த இந்திராணி அம்மா சொத்து கேட்டு சண்டை பிடிச்சவங்க தான். இவங்க அவங்கள பக்கத்துல சேர்த்துக்கவே இல்ல. இன்னைக்கு நம்ம சொத்து கேட்கணும்னு நினைக்கும் போது நம்மள காலி பண்ணணுன்றதுக்காக அந்த அம்மாவை அடியாளா கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எதுக்கு நம்ம சொத்தை நம்ம விட்டு கொடுக்கணும்? நீங்க சண்முக அண்ணன், நான் என் புருஷன், ஆனந்தி அண்ணி, சரவண அண்ணன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். அண்ணி, ஏம்மா உங்க அக்கா சாந்தி இருக்காங்களா, அவங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. இங்க பாருங்க, சாந்தி அக்கா இதுக்கெல்லாம் ஒத்து வருவாங்களான்னு தெரியாது. ரெண்டாவது அவங்க புருஷன் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு கிரிமினல். அவரு டபுள் கேம் ஆடுறவரு. அவரெல்லாம் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். அண்ணி, சண்முக அண்ணன் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லுங்க, சரியா? சரி உமா. வாங்க.
ஐயோ ஐயோ ஏங்க அந்த பொம்பளை இங்க உட்கார்ந்துட்டு இருக்குங்க நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமோ? கேட்கட்டும், எதுக்கு பயப்படுற? இல்லங்க மீனாட்சி கிட்ட போய் சொல்லிடுங்க அந்த பொம்பளை. இந்திராணியா சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? இதுக்கு மேல நம்ம யாருக்கும் பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல உமா. நீ தைரியமா போ. ஐயோ நீ போ, நான் சொல்றேன்ல, நீ போ. கூட்டு போங்க. வா வா. எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு லட்சம் வாங்குனீங்க? பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக. அதுக்கு இவ்வளவு பணமா? பின்ன வாயாலையா பிசினஸ் டெவலப் பண்ண முடியும்? பத்தாததுக்கு இந்த நிக்கிறாங்களே உங்க பொண்ணு, சென்னையில் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்ல. இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போறது? கடன் தானே வாங்கணும். மாப்பிள்ள நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, ஈஸியா சமாளிச்சிடலாம். மாப்பிள்ள உங்களுக்கு வரப்போற பங்குல ஒரு சின்ன இடத்தை வித்தா போதும். இதெல்லாம் பெரிய கடனா? அப்பா இப்ப எதுக்கு பங்குல வர சொத்து பிரிக்கணும்? எல்லா கேஷும் அவங்க பேங்க்ல தானே போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்ம பங்கு எடுத்தா இந்த கடனை கொடுத்துடலாம். எல்லாம் சரிமா, ஆனா இதெல்லாம் 3 வாரத்துல நடக்குமா? ஏன் நடக்காது? நடக்குமா, ஆனா மாப்பிள்ளை மனசு வைக்கணும்ல. இது மாப்பிள்ளை மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். அந்த பைனான்சியர் என்ன சொல்லிட்டு போனா, இவர் கைராசி குடும்பத்து பையன் சொன்னாலையும் சிவஞானத்தோட தம்பி சொன்னாலையும் கடன் கொடுத்தேன்னு சொன்னான். அப்படி சொன்ன மூஞ்சில பணத்தை தூக்கி வீசிட்டு இந்த சரவணன் யாருன்னு காட்டணுமா? இந்த பாரு, எல்லாமே நம்ம மாப்பிள்ளை கையில தான் இருக்கு. அவர் நினைச்சா மட்டும்தான் நடக்கும்.